ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். உச்சநீதிமன்றம் கேட்கிறது, தேர்தல் ஆணையத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறாரு, 65 லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டதா சொல்றாங்க. அதை பற்றி ஒரு டிஜிட்டல் தகவலை ஏன் கொடுக்கல? இந்த பட்டியலை தர வேண்டும் என்று யாரும் கேட்பதற்கு உரிமை இல்லை, நீதிமன்றத்துக்கே உரிமை இல்லை. அவங்க ஏன் பிரமாண பத்திரத்துல கையெழுத்து போட சொல்றாங்க? உள்ள கொண்டு போய் வைக்கிறதுக்கான வேலைகள் தான் இந்த கையெழுத்து போட்டு கொடுக்குறது. நீங்க கேட்கலாம், அப்போ உண்மையை தானே சொல்றாரு, அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தா என்னென்ன? மோடி பதவி விலகணுங்கிறாரு சித்தராமையா. 2024 பாராளுமன்ற தேர்தலை ரத்து செய்யணும்ன்ற எப்படி செல்லும்? மீண்டும் மறு தேர்தல் நடத்தணும். எவன்ட்ட குடியுரிமை நிர்வகிக்கக்கூடிய டாக்குமெண்ட் இருக்கும், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு வச்சிருப்பாங்க, அது செல்லாதுன்றாங்க. பிரச்சனை அதுதான். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வாக்கு திருட்டால ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, வாக்கு திருட்டால அதிகாரத்தை பிடிச்சிட்டாங்க, முழுக்க வாக்கு திருட்டு தான் இது அப்படின்னு ராகுல் காந்தி ஆதாரத்தோட நான் சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி சொல்கிற குற்றச்சாட்டுகள் உண்மை அப்படின்னு அவர் நினச்சாருன்னா பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தரட்டும், இல்லைன்னா நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும் அப்படிங்கிறாங்க. அவங்க ஏன் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க. ராகுல் காந்தியை ஜெயிலுக்கு அனுப்பணும், ராகுல் காந்தியை அவர் தவறாக சொன்னாருன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் உள்ளே கொண்டு போய் வைக்கிறதுக்கான வேலைகள் தான் இந்த கையெழுத்து போட்டு கொடுக்குது என்பது நீங்கள் கேட்கலாம். அப்போ உண்மையை தானே சொல்கிறாரு, அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தா என்னென்ன ஒன்று தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக ராகுல் காந்தி என்ன சொன்னார், நீங்கள் கொடுத்த தரவுகளை வைத்து தான் நான் சொல்கிறேன்னாரு. இதுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார். தேர்தல் ஆணையம் என்ன தரவுகளை கொடுத்ததோ அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் நான் கொடுத்துருக்கேன்னு சொன்னார். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு, ஏன் கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியை தான் அவர் கேட்குறார். நீங்கள் கேள்வி, ஒருவேளை பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, இதை தரவே தவறு, இது நாங்கள் இப்படி கொடுக்கல அப்படி என்று சொல்லி அவர் மீது வழக்கு தொடருவதற்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், தேர்தல் ஆணையம் கொடுத்த அத்தனை தரவுகளுமே பார்த்தீங்கன்னா பேப்பரில் தான் கொடுக்குறாங்க, டிஜிட்டலாக கொடுக்கல. இப்போ நீங்கள் 543 தொகுதிகளில் தேர்தல் நடந்துச்சு பாராளுமன்றத்தில், அதை டிஜிட்டலைஸ் பண்ணி அந்த தகவலை கொடுத்துருந்தால் இந்த விஷயத்துக்கு அவங்க எல்லாருக்குமே அந்த உண்மை ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். அந்த தகவலை தேர்தல் ஆணையம் கொடுக்க விரும்பலை. முழுவதுமாக நீங்கள் ஒரு தொகுதியை பற்றி கேட்டால், ஒரு சட்டமன்ற தொகுதி, இப்போ பாராளுமன்ற தொகுதியில் 7 அல்லது 6 சட்டமன்ற தொகுதி இருக்கும், அதில் நீங்கள் ஒரு தொகுதி போனால் கூட கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேனுவலாக எடுத்து கொடுக்கணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, உங்களால் படித்து போக முடியாது. டிஜிட்டலாக உங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டதுக்கு எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ராகுல் காந்தி அந்த பேட்டியில் சொல்கிறாரு, டிஜிட்டலாக கொடுத்துட்டிங்கன்னா 30 நிமிஷத்தில் எல்லா டீட்டெயிலும் எடுத்துடலாம் தாங்க. இப்போ நீங்கள் தேர்தல் ஆணையம் இவங்கெல்லாம் நீதிமன்றம் போனாங்க, எதிர்கட்சிகள் இல்லை பல்வேறு அமைப்புகள் எல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் தெளிவாக ஒரு கேள்வியை கேட்டுச்சு, நீங்கள் ஏன் இந்த விஷயத்துக்கு ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்க, இவ்வளோ கேட்குறாங்கல்ல. இது ஒன்றும் ஒரு கட்சியாக கேட்கல, ஒரு ஜனநாயக ரீதியில் இப்படி ஒரு தவறு நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாருல்ல. ஸோ தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது அவர்கள் தாக்கல் செய்த விஷயந்தான் அதிர்ச்சியானது. முக்கியமாக பார்க்கணும், என்ன சொல்கிறாங்க, வாக்காளர் பட்டியலிருந்து விலக்கப்பட்டதற்கான காரணத்தை நாங்கள் சொல்ல முடியாது. பீகாரில் 8 கோடி வாக்காளர்கள், அதில் 7,24,000 வாக்காளர்கள் தான் இருக்காங்க, 65 லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அது என்ன காரணத்துக்காக விடுபட்டார்கள் என்கிற காரணங்களை எங்களால் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு அதை சொல்ல தேவையில்லை, சொல்ல முடியாது இல்லை, சொல்ல தேவையில்லை ஒன்று. இரண்டாவது, வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படாத நபர்களின் விவரங்கள் அடங்கிய பட்டியலை வெளியிட முடியாது. இந்த துணியை பார்க்கணும். அதை விட மூன்றாவது சொன்னாங்க, இந்த பட்டியலை தர வேண்டும் என்று யாரும் கேட்பதற்கு உரிமை இல்லை, நீதிமன்றத்துக்கே உரிமை இல்லை.
கேட்பது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் கேட்கிறது, தேர்தல் ஆணையத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ராகுல் காந்தி கேட்குறாரு, எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு, 65 லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டதா சொல்கிறாங்க, அதை பற்றி ஒரு டிஜிட்டல் தகவலை ஏன் கொடுக்கல? ஒன்று. இரண்டாவது, இப்போது ராகுல் காந்தி அந்த பெங்களூருடைய அந்த மத்திய பெங்களூருடைய அந்த தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியை தான் அவர் சாம்பிளாக எடுத்து வேலை பார்த்தாங்க. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, இந்த தகவல்கள் தேர்தல் ஆணையத்தில் பெற்றுக்கொண்டு தான் அவங்க வேலை பார்த்தாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் மேனுவலாக தான் கொடுத்துச்சு. அந்த சட்டமன்றத்துடைய அந்த சுமார் ஒரு எத்தனை பேர் இருக்காங்களோ அது சம்மந்தமாக கொடுக்குறாங்க. பாராளுமன்ற தொகுதியை கொடுக்குறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியை தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. அதில் இருக்கின்ற பிரச்சனைகளை சொல்கிறார். சில வாக்காளர்களுக்கு ஃபோட்டோ சரியில்லை, ஃபோட்டோ சின்னதாக இருக்குது, ஒரே முகவரியில் 10,000 பேர் இருக்காங்க, பல்வேறு பிரச்சனைகளை சொல்லி காமிக்கிறாங்க. இப்படி 1 லட்சம் பேர் வந்து போலி வாக்காளர்கள் அப்படின்னு எடுத்து சொல்லப்போனால் 1,40,000 நினைக்கிறேன், அது புள்ளி விவரத்தோடு கொடுக்குறார். அப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் புள்ளி விவரத்தோடு கொடுப்பதை தேர்தல் ஆணையம் எப்படி பரிசீலிச்சிருக்கணும்? ஏன் தேர்தல் ஆணையம் வந்து இது நீங்கள் வந்து எழுத்து முறையில் கொடுங்க, நீங்கள் சைன் பண்ணி கொடுங்க, சத்தியப்பிரமாணம் எடுத்து கொடுங்கன்னு கேட்குறது ஏன் தேவையில்லையே? ஏன்னால் இந்த தரவுகள் எல்லாமே தேர்தல் ஆணையத்திலிருந்து எடுக்கப்பட்ட தரவுகள். ஒன்று. இது கொடுமை என்னன்னா, தேர்தல் ஆணையம் இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு, ஒரு இண்டிபெண்ட் பாடி. இப்போ கர்நாடகாவில் மக்களவை தொகுதியில் இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில் எடுத்து ராகுல் காந்தி இந்த மாதிரி வெளியிட்டார் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த கர்நாடகா தேர்தல் அதிகாரி அவர் என்ன சொல்கிறாரு, அன்புகுமார், அவர் சொல்கிறாரு, நீங்கள் கூறியபடி ஷகுன் ராணி என்ற அந்த பெண்ணின் வாக்காளர் அட்டை குறித்து விசாரணை நடத்தப்பட்டது. அதாவது அந்த பெண் வந்து 2 இடத்துல வாக்களிச்சாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் விசாரிச்சப்ப 2 முறை வாக்களிக்கவில்லை, 1 முறை தான் வாக்களித்தேன் என்று அந்த பெண்ணே கூறியுள்ளார். நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் காட்டிய அந்த பெண்ணின் ஆவணம் தேர்தல் அதிகாரியால் வழங்கப்படவில்லை. இல்லை, இந்த கேள்விக்கு ராகுல் காந்தி என்ன கேட்குறாரு, அந்த டிஜிட்டல் இதை கொடுங்கன்னு கேட்குறாருல, சிசிடிவியுடைய ஃபுட்டேஜ் கேட்குறாருல. அவர் சொல்றது நீங்கள் கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் காட்டின ஆவணம் வந்து போலியானதுங்கிற மாதிரி சொல்ல வருது. டிவி ஃபுட்டேஜ் கேட்குறாருல, அதை கொடுத்தா தெரிஞ்சு போயிடும்ல இந்த பெண்மணி 2 இடத்துல வாக்களிச்சாங்களா இல்லையான்னு. அது கொடுக்க முடியாதுன்றாங்கல்ல. ஒன்று. இப்போ இந்த ஒரு தொகுதியில் மட்டும் அவர்கள் மேனுவலாக கொடுத்ததே பார்த்தீங்கன்னா, நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது. இப்போ ஒட்டுமொத்தமாக நாங்கள் எல்லா தொகுதிக்குமே வேலை செய்ய முடியாது. அந்த ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நாங்கள் வேலை செய்தாலும் 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதமாக நாங்கள் வேலை பார்த்தோம். இப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து ஒரு 543 பாராளுமன்ற தொகுதிக்கு நீங்கள் வேலை பார்த்தோன்னா அது எத்தனை வருடங்கள் பிடிக்கும்? அப்போ டிஜிட்டலாக நீங்கள் அந்த தரவுகளை கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்னு கேட்குறாரு. அப்போ பர்பஸ்ஃபுல்லாக தேர்தல் ஆணையம் டிஜிட்டல் அந்த தரவுகளை தர மறுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீதிமன்றம் இதே கேள்வி தான் கேட்குறாங்க. இப்போ நீதிமன்றம் இந்த தரவுகளை அவர்கள் கேட்டதில் என்ன தவறுன்னு கேட்கும் பொழுது நீதிமன்றத்தை பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள் இந்த விவரங்கள் அடங்கிய பட்டியலை வெளியிட முடியாது, கேட்பதற்கு உரிமை இல்லைன்றாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு தனி போர்டு, அதற்கு அதிகாரம் இருக்குது, அதெல்லாம் சரிதான். நான் என்ன கேட்குறேன், தேர்தல் ஆணையம் ஒரு நீதிமன்றமா? நீதிமன்றத்திற்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கா? இந்த கேள்வி நான் கேட்குறேன், எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றத்திற்கான அதிகாரம் கிடையாது. ஒரு ஜனநாயக ரீதியில் சுதந்திரமாக தேர்தலை நடத்துவதற்கான அத்தனை அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணமாக ஒரு மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கே அதிகாரம் இருக்கும். இப்போ நீங்கள் தேர்தல் நடக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட ஆட்சியர் தான் தேர்தல் அதிகாரியாக இருப்பார். சில இடங்களில் வந்து வட்டாட்சியர் கூட தேர்தல் அதிகாரியாக இருப்பார். ஆனால் நீங்கள் ஒரு மாவட்ட அதிகாரியாக இருக்கும்பொழுது நீங்கள் அந்த மாநில அரசுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பீங்க. ஒரு மாவட்ட ஆட்சியராகவோ அல்லது ஒரு துணைநிலை ஆட்சியராக இருக்கும் பொழுது நீங்கள் அந்த மாநிலத்துக்கு மாநில முதல்வருக்கு கட்டுப்பட்டவராக இருப்பீங்க. ஆனால் ஒரு தேர்தல் அறிவித்த உடனே நீங்கள் வந்து அரசுக்கு கட்டுப்பட மாட்டீங்க. தேர்தல் அதிகாரி நேரடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தான் கட்டுப்பட்டிருப்பார். ஒரு அமைச்சரே வந்து நினச்சா கூட ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கும். இதுக்கான நிறைய உதாரணங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு, அது சரிதான். ஆனால் நான் என்ன கேட்குறேன், ராகுல் காந்தி கேட்கின்ற இந்த தரவுகளை தேர்தல் ஆணையம் கொடுத்ததா ராகுல் காந்தியே சொல்கிறார், அவங்க இருந்து எடுத்தேன்னு. அப்போ நீங்கள் இந்த பிரமாண பத்திரம் கொடுங்க, இல்லை நீ கையெழுத்து போட்டு கொடுங்க, இல்லை சத்திய பிரமாணம் கொடுங்க, அதெல்லாம் இல்லாமல் இந்த சந்தேகத்தை மக்கள் மத்தியில் தீர்க்கின்ற ஒரு இடத்துக்கு தேர்தல் ஆணையம் நகர்ந்திருக்கணும். நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த சந்தேகம் மக்கள் மத்தியில் வலுவடைந்திருது. இப்போ நீங்கள் இது ராகுல் காந்திக்கு மட்டும் உள்ள சந்தேகம் இல்லை, அவர் தெளிவாகவே சொல்கிறாருங்க. பல்வேறு இப்போ மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள்
குறைந்த இடத்துல வெற்றி பெற்றோம், பாஜக ஆட்சி பிடிச்சது. ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி தான் பெரும்வாரியாக வெற்றி பெற்றிருந்தது. அந்த சில மாதங்கள் நடந்த மாற்றம் என்ன? இந்த கொஸ்டின் வந்தது. சத்தீஸ்கரில் அதே மாதிரி தான் ஒரு கேள்வி வந்தது. இதே காங்கிரஸ் ஆளுகின்ற இந்த கர்நாடகாவில் இப்போ பெங்களூர் மத்திய தொகுதியில் 7 தொகுதியில் 6 தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ இந்த ஒரு தொகுதியில் குறைந்த வாக்குகளில் தோற்றிருக்கிறது. ஏன்னு நாங்கள் பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது வந்து இன்றைக்கி நடக்கலை, கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த குறிப்பிட்ட சில விஷயங்களை நடத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை ஒரு 15 பாராளுமன்ற தொகுதிகளில் பாஜக தோற்றிருந்தால் மோடி இன்னைக்கு பிரதமராக இருந்திருக்க மாட்டார். இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, 2024 நாங்கள் 400 இடங்களை வெற்றி பெறுவோம்னு சொன்னாங்க, ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி செல்வோம்னு சொன்னாங்க. அப்போ அவர்கள் எதிர்பார்த்த எல்லா வேலையும் செஞ்சு தான் எதிர்பார்த்தாங்க. அதையும் மீறி அவர்கள் மெஜாரிட்டி எடுக்க முடியல, மெஜாரிட்டியை ஜெயிக்க முடியல. அப்போ இந்த தில்முழுகளையும் செய்யாமல் இருந்தால் அவர்கள் பெரிய அளவில் தோற்று போயிருப்பாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இப்போ நம்ம இந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கிற மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் தேர்தல் ஆணையம் தனியாக செயல்படணும், தேர்தல் ஆணையம் கட்சி சாராமல் செயல்படணும், அதெல்லாம் சரிதான். நான் என்ன கேட்குறேன், இப்போ கடந்த தேர்தல் ஆணையர்கள் தேர்வே எப்படி நமக்கு ஒரு பெரிய குழப்படி இருக்கா இல்லையா? இப்போ முன்னாடி ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியை தேர்வு செய்கின்ற முறை என்பது எப்படி இருந்தது? ஒரு பிரதமர் 3 பேர் கொண்ட குழு இருக்கும், ஒரு கொலிஜியம் இருக்கும், பிரதமர் அந்த குழுவில் இருப்பார், எதிர்க்கட்சி தலைவர் அந்த குழுவில் இருப்பார், இன்னொருத்தர் உச்சநீதிமன்ற நீதிபதி இருப்பார். இந்த 3 பேர் சேர்ந்து தான் அந்த தேர்தல் ஆணையருடைய அந்த தேர்வை பரிசீலிப்பாங்க. எப்படி பரிசீலிப்பாங்க? அவர் ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கணும், அவருடைய பின்புலம், அவர் கட்சி சாராத குணம், அவருடைய ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. எல்லாம் பார்த்து ஒருத்தரை தேர்வு செய்து ஜனாதிபதி அப்ரூவலுக்கு அனுப்புவாங்க. ஆனால் சமீப காலமாக எப்படி நடக்குது? அந்த தேர்வு முறையவே இவங்க எப்படி மாற்றினாங்க தெரியும் தானே? அந்த 3 பேர் கொண்ட அந்த தேர்வு முறையை இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி கிடையாது, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், ஒரு கேபினெட் மினிஸ்டர். இன்னைக்கு அந்த கேபினெட் மினிஸ்டரோட வந்து உள்துறை அமைச்சர் தான் இருக்கார். அப்போ பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் முடிவு செய்கின்ற ஒருத்தரை நீங்கள் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியாக கொண்டு வர முடியும், ஆணையராக கொண்டு வர முடியும். அப்போ நீங்கள் யாரை கொண்டு வருவீங்க? எதிர்க்கட்சி தலைவருக்கு இங்கே ரோலே இல்லை. ஏன்னால் 3இல் 2 பேர் யார் விரும்புகிறாங்களோ அவங்க தேர்வாகி விடலாம். அப்போ நீங்கள் எவ்வளோதான் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அப்போ நீங்கள் தேர்வு செய்கின்ற ஒருத்தர் தான் இன்றைக்கி வர்றாங்க. ராஜேஷ்குமார் இன்றைக்கி இருக்கார். ஏற்கனவே ஒருத்தர் கொண்டு வந்து அவர் நான் தலைமை தேர்தல் அதிகாரியாக வரவே மாட்டேன்னு சொல்லி ஓடி போனவர் இருக்கார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேர்வு முறை ஒரு மக்கள் மத்தியிலே ஏற்கனவே ஒரு சலசலப்பை கொடுத்துச்சு. இன்றைக்கி நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு ஆள் தான் இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், சமீபத்தில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாக பாஜகவை சார்ந்தவர் உள்ள போயிருக்கார். வெளிப்படையாக கட்சி பணியாற்றிய ஒருத்தர், ஒரு பெண்மணி, இன்றைக்கி வந்து தேர்தல் அதாவது எந்த விதமான ஒரு முறையான தேர்வற்று இன்றைக்கி நீதிமன்றத்துக்குள்ளே போகிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்படி கட்சி சாயம் பூசப்பட்டவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரியாக வந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? இப்போ அதுதான் இன்றைக்கி நிலைமை. இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக தேர்தல் முறையே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீரட்டு போயிருக்கிறது. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். சமீபத்தில் சண்டிகார் மேயர் தேர்தல் நடந்துச்சு தெரியுமா? ஆமாம், அவரே தேர்தல் அதிகாரியை போட்டாரா? அந்த தேர்தலில், அந்த சண்டிகார் மேயர் தேர்தலில் 8 வாக்குகள் வந்து தேர்தல் அதிகாரியே வாக்களித்தாருன்னு சொல்லி இந்த வீடியோ சொல்லப்போனால் சிசிடிவி இருந்தது. அது உச்சநீதிமன்றம் போனாங்க. அப்பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த வீடியோவை பார்த்துட்டு அதிர்ந்து போய் அது அந்த அந்த தேர்தல் செல்லாது, தோற்று போனவர் தான் வெற்றி பெற்றாருன்னு அறிவித்தாங்க. இப்போ இது என்ன சொல்கிறது? அப்போ ஒரு தேர்தல் அதிகாரி நினைத்தால் இன்னைக்கு தோல்வி அடைந்தவரையே ஜெயிக்க வைக்க முடியுதுல்ல. இது ஒரு சாம்பிள் தான், ஒரு சின்ன உதாரணம். இப்போ இதுதான் இங்கே நடந்திருக்கிறது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? வாக்கு திருட்டு எப்படி நடந்தது ராகுல் காந்தி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதனால் மோடி பதவி விலகணுங்கிறாரு சித்தராமையா. பதவி மட்டும் விலகக்கூடாதுங்க, ஒட்டுமொத்த அந்த 2024 பாராளுமன்ற தேர்தலை ரத்து செய்யணுன்ற. தேர்தலே செல்லாதுங்க. எப்படி செல்லும்? மீண்டும் மறுதேர்தல் நடத்தணும். எங்க இப்போ ஒரு சட்டமன்றத்தில் நீங்கள், நான் என்ன கேட்குறேன், ஒரு பானை சோத்துல ஒரு சின்ன விஷம் கலந்துருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஒட்டுமொத்த சோர்த்தையும் சாப்பிடுவீங்களா? முடியாதுல்ல. இப்போ இது ஒரு சாம்பிள் தானே.
543 பாராளுமன்ற தொகுதிகளில் ஒரு பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு மோசமான முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி புள்ளி விவரமாக தரவுகளோடு எடுத்து காமிச்சிருக்காங்க. சும்மா வெறுமனே இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, ஒரு அறிக்கை கொடுக்கல. அதுவும் குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில் இத்தனை வாக்காளர்கள் பேரோட, உதாரணமாக அந்த B6 ஃபார்ம் ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபார்ம்லாம் வந்து முதல் தலைமுறை வாக்காளர்களை ஃபில் பண்ணணும். அதில் 70 வயசை சார்ந்தவர்கள்லாம் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க. ஒரு சின்ன அறை கொண்ட வீட்டில் 80 வாக்காளர்கள் அந்த முகவரியில் இருக்காங்க. அதை விட கொடுமை ராகுல் காந்தி சொல்லும்போது வீட்டு நம்பர் 0 இருக்கிற அட்ரஸில் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவது? அப்போ இவரது முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு தெரிந்து நடந்திருக்கிறது. இப்போ அதான் கோவப்படுறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு தெரிந்து தான் நடந்த ஒரு விஷயம். அப்போ இது வந்து எத்தனையோ தொகுதிகளில் இது போன்று நடந்திருக்கலாம்ல. அப்போ ஒட்டுமொத்த 2024 பாராளுமன்ற தேர்தலே வந்து இன்னைக்கு முறைகேடாக தான் நடந்திருக்குன்னு சீதாராமையா அவர்கள் சொல்வது நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ப. சிதம்பரமே அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு செயல்பாடுன்னு நான் என்ன சொல்கிறேன், இது மக்கள் மத்தியில் இன்னைக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து கட்சியை விட்டுருங்க, பாஜக, காங்கிரஸ், மற்ற கட்சியெல்லாம் விட்டுருங்க, மக்கள் மத்தியில் இப்படி நடந்திருக்குங்கிற நம்பிக்கை இன்றைக்கி ஏற்பட்டுருச்சு. ராகுல் காந்தி சொன்ன விதம், கொடுத்த தரவுகள், அது இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் மக்கள் புரட்சியாக வெடித்து விடுமோங்கிற அளவுக்கு இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி பாஜகவுடைய ஆட்சி என்பதே ஒரு திருட்டுத்தனமாக உள்ளே வந்திருக்காங்க அப்படின்பது இது ஜனநாயக படுகொலை இல்லைங்க. நான் வந்து யாரை தேர்ந்தெடுக்க நினச்சேனோ அது இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு ஊழல் செய்து ஒரு ஆட்சி வந்தால் என்ன கோபம் வரும்? அந்த கோபம் இன்னைக்கு மக்கள் மட்டத்தில் ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பேசும்போது சொன்னீங்க, பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் பேருடைய விவரங்களை தர முடியாதுன்னு உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த விவரங்களை தர முடியாது அப்படின்லாம், அந்த விவரங்களை கேட்கும் உரிமை யாருக்கும் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம்லாம் சொல்லியிருக்கு. இப்போ இனிமேல் என்ன நடக்கும்? நீதிமன்றத்தில் வந்து தேர்தல் ஆணையம் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த கேள்வியெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இருக்குன்னு. ஆனால் நிச்சயமாக இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது நீதிமன்றம் தான், தேர்தல் ஆணையம் இல்லை. ஏன்னால் தேர்தல் ஆணையம் வந்து நீதிமன்றம் இல்லை. ஒன்று. இரண்டாவது, இந்த 65 லட்சம் பேரும் அவர்களுடைய குடியுரிமையை நிரூபிக்கணும் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அதான் அர்த்தம். இப்போ நீங்கள் வாக்களிக்கணும்னு இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு குடியுரிமை நிரூபிக்கப்படணும். கிட்டத்தட்ட நீங்கள் அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நினச்சி பாருங்கள், நிரூபிக்கணும். ஆதார் கார்டு செல்லாது, ரேஷன் கார்டு செல்லாது. அப்போ இந்த குடியுரிமை எப்படி நிரூபிக்க போகிறீங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க, 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு உள்ளே வந்த வாக்காளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் ஒன்று பாஸ்போர்ட் வச்சுருக்கணும். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம், சொல்லப்போனால் 8 கோடி பேரில் 4 கோடி பீகாருக்கு வெளியே தான் நிற்கிறாங்க. இந்த 65 லட்சம் பேர் பெரும்பாலானவர்கள் பீகாரில் இல்லை. 6.5 லட்சம் பேர் இங்கே வர போகிறதா சொல்கிறாரு. அது ஒரு பிரச்சனை. 6.5 லட்சம் பேர் இருக்காங்க இங்கே இந்தியாவில், தமிழ்நாட்டில். அதாவது பீகாரை சார்ந்தவர்கள் பல்வேறு மாநிலங்களில் வேலைக்கு வந்திருக்காங்க. அதில் 6.5 லட்சம் பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் இருப்பதாக சொல்கிறாங்க. இப்போ இவர்களை இங்கே சேர்த்து விட பிளான் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் ப. சிதம்பரம் கேட்டார். இந்த ஒரு சந்தேகத்தை தான் எழுப்பினார். டிவி சேர்க்காமல் இருப்பாங்க, அந்த ஒரு எச்சரிக்கையை தான் ப. சிதம்பரம் அவர்கள் சொன்னாங்க. நான் என்ன கேட்குறேன், பீகாரை சார்ந்தவர்கள் இன்னைக்கு நீங்கள் எத்தனை எச்சரிக்கை போட்டாலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பீகாரை சார்ந்தவர்கள் எல்லாம் வெளி மாநிலத்தில் இருக்காங்க. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா, செப்டம்பர் 1க்கு முன்னாடியே இந்த விலையை முடிக்கணும். நாங்கள் செப்டம்பர் 30 நாங்கள் வந்து அந்த லிஸ்ட்டை கொடுத்துருவோம், வாக்காளர் லிஸ்ட்டை கொடுத்துருவோம். நவம்பரில் தேர்தல். இப்போ உச்சநீதிமன்றம் இந்த கேள்வி தான் கேட்குறாங்க, நவம்பரில் தேர்தலை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா? தேர்தல் முடிக்கிறதுக்கு முன்னாடியே, ஒரு தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வேலை கடைசி நிமிஷத்தில் இதையே செஞ்சீங்க. இப்போ 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே பீகாரிகள்லாம் இங்கே வந்து வெளியிருக்கின்ற பீகார் மக்கள்லாம் பீகாருக்குள்ளே வந்து குடியுரிமையை நிரூபித்து அவங்க வந்து செய்ய முடியுமா? இது கடினமான வேலை அப்படிங்கிறத சொன்னாங்க. அதை விட முக்கியமாக குடியுரிமையை நிரூபிக்கணும். ஏன்னா எவன்கிட்ட வந்து குடியுரிமை நிரூபிக்கக்கூடிய டாக்குமெண்ட் இருக்கும்? ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க. அது செல்லாதுன்றாங்க. பிரச்சனை அதுதான். நீ ஆதார் கார்டு எங்கே வேணாலும் எடுக்கலாம், அது செல்லாது அப்படிங்கிறது ஒன்று. ரேஷன் கார்டு முடியாது. அப்போ பாஸ்போர்ட்டு அல்லது குடியுரிமைக்கு சான்றிதழ்
அல்லது வந்து உங்கள் அப்பா அம்மா பிறந்தது இங்கே தான் சொல்லி சர்டிஃபிகேட்டு, இது எப்படிங்க முடியும் ஒரு மாதத்துக்குள்ள? எப்படி முடியும்? அவன் வந்து இப்போ சென்னையில் இருக்கின்ற ஒரு பீகாரை சார்ந்தவன் பீகாருக்கு போய் இதெல்லாம் வேலையை செஞ்சுட்டு வரணும். அப்போ 65 லட்சம் பேரை நீங்கள் நீக்குவதற்கான காரணம் என்ன? அது முக்கியமானது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையம் எப்படி செஞ்சாங்க? அந்த தரவுகளை ஏன் தருவதற்கு உங்களுக்கு தயக்கம் என்ன? இந்த கேள்வி. அப்போ இன்றைக்கி ராகுல் காந்தி சொன்ன விஷயத்தையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கணும். இப்போ கர்நாடகாவில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் 1,30,40 வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது, அது யாருன்னே தெரியல அப்படின்னு சொன்னதும், இந்த 65 லட்சம் வாக்குகள் வந்து விடுபட்டிருக்குது, எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு வெளிப்படைத்தன்மையற்று என்ன வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க? ஒன்று, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து யாருக்காக வேலை பார்க்குறாங்க? ராகுல் காந்தி சொன்னது முக்கியமானது. பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து தான் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. நாங்கள் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறோம். காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும், ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறோம். அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு ஸ்கேம்? மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் இந்த வாக்கு ஊழல், இந்த வாக்காளர் பட்டியல் ஊழல் செய்து தான் இந்த பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா முழுமையாக மெஜாரிட்டியாக வர முடியல. அப்படி என்றால் இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. அதை வந்து அந்த பிம்பத்தை மறைத்து அந்த அந்த அதையே மறைச்சிட்டு வந்து பெரிய அளவில் நாங்கள் 400 இடத்துல வெற்றி பெறுவோம்னு சொல்லி பேசியது எவ்வளோ பெரிய முரண் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இது என்ன மாதிரி போகுதுன்னா, அப்போ மக்கள் மத்தியிலே ஏற்கனவே வந்து இந்த எதிர்ப்புகள் உள்ளே இருக்கும் பொழுது, அப்போ வந்து வாக்காளர், அதாவது தேர்தல் ஆணையமே இப்படி ஒரு ஊழல் செய்திருக்கின்ற எண்ணம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் போனதுக்கப்புறம் அரசு மேலே மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிருப்தியும் வெறுப்பும் இன்றைக்கி இந்தியா முழுவதும் வெளிப்பட தொடங்கி இருக்கிறது என்பதும், இனி வருகின்ற இந்த பீகார் தேர்தல் நவம்பர் மாதம் நடக்க போகுது, இது எப்படி நடக்க போகுதுங்கிற பார்வை இந்திய மக்கள் அனைவரும் கவனம் இருக்கும். இன்றைக்கி அவங்க நீக்கினாங்க ரைட்டு, இது எப்படி நடக்க போகுது, நியாயமாக நடக்குமா? அப்போ ஏற்கனவே வந்து ஒரு இவிஎம் மிஷினை வச்சுட்டு ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காலங்காலமாக அரசியல் கட்சி தலைவர்கள் பேசிகிட்டு இருக்கிற சூழலில் அது சரிதானே? அப்போ வந்து இவிஎம் மிஷினில் வச்சு ஊழலும் பண்ண முடியும். இன்றைக்கி உலக அளவில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள் இவிஎம் வச்சு வாக்களிப்பதில்லை. இப்போ உலகத்திலே வந்து சிறந்த தேர்தல் வழிமுறைகளை கொண்ட நாடுன்னு பார்த்திங்கன்னா ஜப்பான் தான். உலக அளவில் ஜப்பானில் பார்த்திங்கன்னா அதே வாக்குச்சீட்டு முறை தான். இந்த இவிஎம்ஐ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை கண்டுபிடித்த அமெரிக்காவில் கூட இவிஎம் மிஷின் கிடையாது, நடைமுறையில் இல்லை. அப்போ நம்ம அதை பயன்படுத்துறது எவ்வளோ பெரிய ஆபத்து, ஜனநாயகத்துக்கு ஆபத்து. உலகளவில் ஒரு ஜனநாயகத்தில் பெரிய நாடு, அதுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிற அந்த பார்வையும் இன்றைக்கி ராகுல் காந்தி கொண்டு வந்த இந்த செய்தி என்பது இந்திய மக்களை புரட்சிக்கு தூண்டும். இன்றைக்கி வந்து அரசு மேல் மிகப்பெரிய அதிருப்தியை இன்றைக்கி கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இந்த ஆட்சியே ஒரு செல்லாத ஆட்சி தான் அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கி மக்கள் மத்தியில் வீரியமாக விதைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய செடியாக மரமாக வளரும் பொழுது இந்தியாவில் புரட்சி தான் வெடிக்கும் என்பதுதான் என்னுடையது. ராகுல் காந்தி குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் உரிய பதில் சொல்லணும், இல்லைன்னா நீதிமன்றம் தலையிட்டு உரிய நீதி கிடைக்க வழிவகுக்கணும், இல்லைன்னா மக்கள் வந்து புரட்சி வெடித்து எழுந்துருவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கருத்தில் பண்ணுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.